இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்ஒர்க் புறாக்கள், அதாவது ஹோம்ஒர்க் லவ்வர் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஹோம்ஒர்க் புறா வளர்க்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து நமக்கு தெரிஞ்ச நம்மளோட நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, ஹோம்ஒர்க் புறாக்கள் வந்து வளர்த்துட்ருக்காரு. நல்ல குவாலிட்டி, ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டி வளர்த்துட்ருக்காரு. உங்களுக்கு எதுவும் வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இதிலேருந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதில் உள்ள ஒரு 3 புறா கிட்ட வந்து ரேஸ் அடித்ததாமா, ரேஸ் அடித்து வின் பண்ணது. ஸோ அதனால் அதை தவிர மற்ற எல்லா புறாக்களுமே அவங்க வந்து சேலுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ பாருங்கள் அது எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுதான் அந்த கேஜ் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரோமர் புறாக்கள் மட்டும்தான் போட்டு வச்சுருக்காங்க, மற்றபடி எந்த ஒரு புறாக்களும் இல்லை, ஹோமர் மட்டும்தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நண்பா. அதாவது ஒரே ஒரு செட்டு மட்டும் கர்ணை கிடக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு செட்டு மட்டும் கர்ணை, மற்ற எல்லாமே ஹோமர் தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குஞ்சு. இது எல்லாமே பட்டா, அது அங்கிட்டு இருக்கிறது எல்லாமே பெருசுங்க. ஸோ பட்டா தனியாக, பெருசு தனியாக தான் போட்டிருக்காங்க. பட்டாவும் சேலுக்கு இருக்குது, பெருசும் சேலுக்கு இருக்குது. உங்களால் அதாவது பழக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் பெருசு வாங்கிட்டு போய் ப்ரீட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெருசு வாங்கிட்டு போய் நீங்கள் ப்ரீட் எடுத்துக்கோங்க. நல்ல நல்ல குவாலிட்டி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம். ஸோ இல்லை என்னால் இப்போ தான் புதுசாக வளர்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் பட்டாவில் எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக பழகிக்கலாம். ஸோ இப்போ உள்ளே போவோம், கூண்டுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஓரளவு இன்னும் வேலை இருக்கும் போல் கூண்டில். ஸோ அதெல்லாம் பண்ணணும். இப்போதைக்கு கொஞ்சம் ஃபைனான்ஸ் இதனால இதாக போட்டு வச்சுருக்காங்க போல். ஸோ எல்லாமே ஹோமர் தான் நண்பா. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோமரில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க எப்படி இருக்குது புறாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹோமர் புறாக்கள் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் மானாமதுரை அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது இந்த புறாக்கள். ஸோ நீங்கள் நான் முடிஞ்சால் லொக்கேஷன் கொடுக்குறேன், வீடியோ கீழே வந்து மேப் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா நான் நம்பரும் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஸ்பிளேல போகுதுல, இந்த நம்பர் தான். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ரேட் அப்படிங்கிறத நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு குவாலிட்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பட்டா தனி, பெருசு தனி அப்படிங்கிற மாதிரி. ஸோ வேறு புறாக்களும் அவங்ககிட்ட இருக்குது, கர்ணையும் இருக்குது, இதுவும் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி அறைகள் போட்டு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ வேணும் அப்படின்னா நான் அந்த அண்ணனோட நம்பர் கொடுத்துருக்கேன்ல, ஸோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில்களும் அந்த அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹோமர் புறா பற்றி நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்குது. ஹோமர் புறா பற்றி சொல்லணும்னா ஒரே வீடியோவில் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ அது எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ மேபி அடுத்த வாரங்கள்லேருந்து ஓரளவு ஹோமர் புறா பற்றி தான் நம்ம எல்லாமே கவர் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி உங்கள்கிட்ட நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன். அதாவது கர்ணையும் சரி, ஹோமரும் சரி. இப்போ ஹோமர் வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஹோமர் மட்டும் வளர்க்குற இடத்துல போய்ட்டு வாங்க. கர்ணை வாங்க போகிறீங்க அப்படின்னா, கர்ணை மட்டும் வளர்க்குற இடத்துல போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா வீடியோலையும் நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஹோமர் மட்டும் தான் வளர்க்குறாங்க. மேலே வந்து எவ்வளோ பெரிய வீடு அப்படிங்கிறது நீங்களே பார்த்தவங்க, இது செட்டு ஃபுல்லாக. ஸோ இது ஃபுல்லாகவே ஹோமர் மட்டும் தான் போட்டு வளர்க்குறாங்க. மற்றபடி எதுவும் இல்லை. நல்ல குவாலிட்டி ஹோமர். அதனால் மட்டும்தான் இவங்களை வந்து நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரேட்டுமே நம்ம ரொம்ப ஐயோ இவ்வளோவா அப்படிங்கிற மாதிரி இருக்காது, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்காது. ஸோ ஓரளவுக்கு அவங்க வந்து அனுசரித்து தான் கொடுக்குறாங்க. நீங்கள் போய்ட்டு கர்ணை வாங்குறா இருந்தாலும், நல்ல குவாலிட்டி கர்ணை வாங்குறா இருந்தாலும் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஹோமரும் நல்ல குவாலிட்டியில் வாங்குறா இருந்தால் நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் மற்ற டீட்டெயிலை கேட்டுக்கோங்க நண்பா. ஸோ ஹோமர் புறா பற்றி நிறையா தெரிஞ்சவங்க, ஆர்வம் உள்ளவங்க யாரும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற ஹோமர் புறாக்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காம வீடியோ கீழே சொல்லுங்கள். ஸோ புதுசாக ஹோமர் புறா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை புறாக்கள், அதாவது ரோமர் புறாக்கள் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருந்து நம்மளும் ரேஸ் விடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் புதுசாக வளர்க்க போகிறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு இடம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா புறாவும் வளர்க்கக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் ரோமர் புறா வாங்கும்போது கண்டிப்பாக அதுக்கான குவாலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இல்லைனா கிராஸாக இருக்கும். நான் 2-3 டைம் அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் நல்ல அனுபவம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக அதிலேருந்து பெரிய புறாக்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அதை ப்ரீட் பண்ணி அதிலேருந்து சிக் எடுத்து நீங்கள் ரேஸுக்கு விட்டுக்கலாம். புதுசாக புறா வளர்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதில் பட்டாவும் அவைலபிளாக இருக்குது நல்ல குவாலிட்டியில். ஸோ நீங்கள் அதை போய்ட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. ஒருவேளை நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, அங்கே போய்ட்டு நம்மளோட சேனல் நேம் ஓரளவு சொல்லுங்கள். சொன்னீங்க அப்படின்னா, அவங்க நார்மலாக எல்லாத்துக்கும் கொடுக்குற ரேட்டோட ஓரளவுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அதை சொல்லி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒருவேளை போகிற மாதிரி இருந்தால். வேறு ஏதாவது நம்மக்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூசர் நேம் வந்து டேவிட் ரிச்சர்ட் கிங். வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.